இந்த உலகத்தில் எரிமலைகளும் கோட்டைகளும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம், அதை பற்றி நிறைய பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். பட் ஒரு எரிமலை மேலே, அதாவது இறந்த எரிமலை மேலே ஒரு கோட்டை வந்து கட்டப்பட்டிருக்கு. அந்த கோட்டையோட வயசு என்னன்னு இப்போ வரைக்கும் யாராலையுமே சொல்ல முடியல. பட் இருந்தாலும் ஆராய்ச்சியாளர்கள் 11ஆம் நூற்றாண்டில் இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டை வந்து உண்மையிலேயே ரொம்ப பிரம்மாண்டமான மிகப்பெரிய கோட்டை. ஏன்னா இந்த கோட்டை வந்து அந்த எரிமலையோட உச்சியில் மிக செங்குத்தான பாறைகளுக்கு நடுவில் மேலே போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுவும் ரொம்ப டேஞ்சரஸான வழி. அந்த வழியில் போய் தான் இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த கோட்டையில் வந்து அரண்மனை, இராணுவ தளம், சிறைச்சாலை ப்ளஸ் ராஜாக்கள் வந்து வழிபடுறதுக்காக ஒரு தேவாலயமும் கட்டியிருக்கிறாங்க. இந்த கோட்டையோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எடின்பர்க் கோட்டை. இந்த கோட்டை வந்து ஸ்காட்லாண்டில் இருக்குது. இந்த ஸ்காட்லாண்ட்லேயே வந்து அதிகமான டூரிஸ்ட் விசிட் பண்ண ஒரு கோட்டையும் இந்த கோட்டை தான். அப்படிப்பட்ட இந்த பிரம்மாண்டமான கோட்டையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் நண்பா, நான் தமிழ் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இறந்த எரிமலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிட்டத்தட்ட 80 மீட்டர் உயரம் கொண்ட அந்த எரிமலை மேலே மிக செங்குத்தான பாறைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் மேலே போகிறதுக்கு ஒரே ஒரு ஆபத்தான வழி இருக்கக்கூடிய ஒரு மலையோட உச்சியில் மிக பிரம்மாண்டமான ஒரு கோட்டை பெற்றப்பட்டிருக்கு. அந்த கோட்டையோட பேர் வந்து எடின்பர்க் கோட்டை. அந்த கோட்டையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோட்டைக்கு வந்து நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஏன்னா இந்த கோட்டை வந்து 11ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு, அதாவது 11th செஞ்சுரியிலிருந்து 19th செஞ்சுரி வரைக்கும் இந்த கோட்டை வந்து ஏகப்பட்ட போர்களை வந்து சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட 800 வருஷமாக இந்த கோட்டை வந்து பல போர்களை சந்திச்சிருக்கு. அப்படி இருந்தாலும் இந்த கோட்டை வந்து எந்த இடத்துலையுமே தோல்விங்கிறதையே பார்க்கல. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கோட்டையில் வந்து இராணுவ தளங்கள் வந்து அமைச்சு நிறைய கட்டுப்பாடுகளோட மிகப்பெரிய பலமான பாதுகாப்போட இந்த கோட்டையை வந்து பாதுகாத்துட்டு வந்திருக்கிறாங்க. இந்த கோட்டையில் வந்து அரச இல்லம், நாணய கிடங்கு, அந்த நாட்டோட கருவூலம், ஆயுத கிடங்கு, தேசிய ஆவண காப்பகம், சிறைச்சாலை, மிக பிரம்மாண்டமான சிறைச்சாலை, இராணுவ தளம், அந்த இராணுவத்துக்கும் வந்து முக்கியமானவங்களுக்கு தனித்தனி மாளிகைகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அந்த காலத்திலேயே பில்ட் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சிறந்த திறமையான கட்டுப்பாட்டோட தான் இந்த கோட்டையை வந்து பாதுகாத்துட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த கோட்டை வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. அப்படி டூரிஸ்ட்டாக ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கோட்டைக்கு அந்த விசிட்டர்ஸோட கவுண்ட் எவ்வளோ தெரியுமா? 2.5 மில்லியன் விசிட்டர்ஸ் வந்து இந்த கோட்டைக்கு வந்திருக்காங்க. அதோட ஸ்காட்லாண்ட்லேயே அதிகமான டூரிஸ்ட் விசிட் பண்ண ஒரு கோட்டையாகவும் இந்த கோட்டை வந்து பேர் வாங்கியிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த கோட்டை வந்து இப்போ எப்படி இருக்குது, இதை வந்து யார் மெயின்டைன் பண்ணுறாங்க, இந்த கோட்டையை வந்து அந்த காலத்தில் யார் யார் பயன்படுத்தினா, எவ்வளோ போர்களை சந்திச்சுது, இப்போ இந்த கோட்டையோட நிலைமை என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். நீங்களும் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்காட்லாண்டில் கட்டப்பட்ட இந்த எடின்பர்க் கோட்டை வந்து எப்போ கட்டப்பட்டதுன்னு இப்போ வரைக்கும் யாராலையுமே வந்து தெளிவாக சொல்ல முடியல. என்ன காரணம்னா, இந்த கோட்டை வந்து 1st செஞ்சுரியில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆதாரங்களாக சில பெயிண்டிங்ஸும் சில கவிதைகளும் இருக்குது. பட் இருந்தாலும் அது வந்து கதைகளாகவும் ஓவியங்களாகவும் இருக்க ஒழிய ஆதாரங்களாக இல்லை. அந்த காரணத்தினால இந்த கோட்டை வந்து அந்த டைமில் தான் கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு உறுதியான ஆதாரம் இல்லாதனால அதை ஏற்றுக்க முடியல. பட் ஆனால் வந்து ஆய்வில் என்ன நடந்திருக்குன்னா, 11ஆம் நூற்றாண்டில் இந்த கோட்டை வந்து கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த கோட்டை வந்து 11ஆம் நூற்றாண்டில் இருந்து தான் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து உறுதியாக சொல்கிறாங்க. 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இதை யார் கட்டுனாங்க, யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிற எந்த டீட்டெயிலுமே வந்து தெளிவாக கிடையாது. ஆனால் 12ஆம் நூற்றாண்டில் இருந்து இந்த கோட்டையை வந்து கட்டி ஆண்டவர் யாருன்னா 3ஆம் அலெக்சாண்டர். அவரோட கண்ட்ரோலில் தான் வந்து இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமாக வந்து மீண்டும் எழுப்பப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட காலத்துக்கு அப்புறம் இந்த கோட்டை வந்து பல கட்டமான போராட்டங்களை சந்திக்குது. பல போர்களில் இந்த கோட்டை வந்து பங்கெடுத்துக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கோட்டையோட அழகையும் இதோட பாதுகாப்பையும் பார்த்து இந்த கோட்டை வந்து கைப்பற்றானோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் வந்து போர் தொடுத்திருக்காங்க. இருந்தாலும் எல்லாருக்குமே தோல்வி தான். என்ன காரணம்னா, இந்த கோட்டை வந்து அணைஞ்ச எரிமலை மேலே, மிக உயரமான செங்குத்தான மலை மேலே போகிறதுக்கு ஒரே ஒரு பாதையை, அதுவும் டேஞ்சரஸான பாதையை கொண்ட ஒரு மலை. அந்த மலையோட உச்சியில் மிக பிரம்மாண்டமான கோட்டை இருக்குது. அந்த கோட்டையில் வந்து மிக பாதுகாப்பான இராணுவ தளங்கள் இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால இந்த கோட்டையை வந்து நிறைய பேர் வந்து ஆக்கிரமிக்கணும்னு நினச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு மேலே இந்த கோட்டையோட உச்சியிலிருந்து பார்த்தா ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் தெளிவாக பார்க்க முடியும். அதோட இந்த அளவுக்கு மிக ஆபத்தாக இருக்கக்கூடிய இந்த மலை மேலே இவ்வளோ பெரிய கோட்டை கட்டி சுற்றியும் பெரிய பெரிய சுவர்கள் எழுப்பி மிக பாதுகாப்பாக இந்த கோட்டையை வந்து எப்படி கட்டினாங்க அப்படின்னு இப்போ வரைக்குமே யாராலையும் வந்து தெளிவாக சொல்ல முடியும்.
முடியல. இது வந்து ஒரு அவிழ்க்க முடியாத ஒரு முடிச்சம் தான் இப்போ வரைக்கும் இருக்குது வரலாற்றில். அதுக்கப்புறமா கலாச்சாரங்கள் மாற 16ஆம் நூற்றாண்டில் இந்த கோட்டையில் வந்து பீரங்கிகள் வந்து நிறுவப்படுது. எப்படின்னா 16th செஞ்சுரியில் வந்து அந்த கோட்டையை இன்னும் அதிகமான பலத்தோட பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ பயன்பாட்டில் இருந்த இந்த பீரங்கிகளை வந்து அந்த கோட்டையோட மேல் பகுதிக்கு கொண்டு போய் அந்த கோட்டையை சுற்றியும் பல பீரங்கிகளை வந்து செவுத்துல ஓட்ட போட்டு இதுக்காகவே அந்த இடத்த வந்து மறுபடியும் ஒரு ஒர்க் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து அந்த பீரங்கிகளை வைக்கிறாங்க. இந்த அளவுக்கு பாதுகாப்பான இந்த பிரம்மாண்டமான கோட்டையில் வந்து ஒரு அரசு அரண்மனையும் இருக்குது, ஒரு இராணுவ தளம், அதோட அந்த இராணுவ அதிகாரிகளுக்கான தனித்தனி கட்டடங்களும் தங்குமிடங்களும் இருக்குது, அதோட ஒரு தேவாலயமும் இருந்திருக்குது. இதை விட முக்கியமாக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிறைச்சாலையும் இந்த கோட்டையில் கீழே கட்டப்பட்டிருக்கு. இவ்வளவும் இந்த மலையோட உச்சியில் இந்த கோட்டையில் இருந்திருக்குன்னா இந்த கோட்டையை வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பான பிரம்மாண்டமான கோட்டையாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. ஏன்னா அவ்வளோ பாதுகாப்போடு இருந்த இந்த கோட்டையை வந்து யாராலையுமே வந்து கைப்பற்ற முடியல அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அளவுக்கு இந்த கோட்டை வந்து பாதுகாப்பாக இருந்திருக்கு. இந்த கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வந்து 1ஆம் நூற்றாண்டிலேயே வந்து குடிபெயர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத வந்து சில பேர் சொன்னாலும் அதுக்கான உறுதியான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கோட்டையை சுற்றி இருந்த மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலே இந்த கோட்டையை சுற்றி வந்துட்டாங்க, இந்த மலை இருக்கக்கூடிய இடங்களை சுற்றியும் வந்து குடிபெயர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் இந்த கோட்டை வந்து 12th செஞ்சுரியில் கட்டப்பட்ட கோட்டையாக இருக்காது, அதுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோட்டையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த கோட்டையில் ஒரு தேவாலயம் இருக்குன்னு சொன்ன இல்லையா, அந்த தேவாலயம் வந்து சின்னதாக தான் இருந்திருக்குது. ஆனால் அந்த தேவாலயத்துக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்திருக்குது. எப்படின்னா இந்த தேவாலயம் வந்து அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய அரச குடும்பத்துக்கு மட்டுமே சொந்தமான ஒரு தேவாலயம். அந்த அரச குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அந்த தேவாலயத்துக்குள்ளே போயிட்டு வர முடியும். அப்படிங்கிற காரணத்தினால அந்த தேவாலயத்துக்குள்ளே தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து அங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த கோட்டை வந்து மன்னர்கள் வசமாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 19ஆம் நூற்றாண்டோட கடைசியில் இந்த கோட்டை வந்து ஸ்காட்லாண்டோட கட்டுப்பாட்டுக்கு வருது. ஸ்காட்லாண்ட் கவர்மெண்ட் வந்து இந்த கோட்டையை மறுசீரமைக்கிற பணிக்காக மட்டுமே 30 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்குது. 30 வருஷமாக இந்த கோட்டையோட வேலைகள் நடந்திருக்கு. ஏன்னா இந்த கோட்டை வந்து பல காலங்களில் பல காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி பல போர்களை சந்திச்சிருக்கு, அதில் நிறைய சேதங்களும் ஆகிருக்கு. அதோட இவ்வளவு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து மறுபடியும் அதோட ஸ்ட்ரக்சர் மாறாமல் ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய செலவாகும். அதோட அதுக்கு தேவையான ஆட்களும் தேவையான நேரங்களும் மிக ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால 30 வருஷங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் 19th செஞ்சுரியோட கடைசி கட்டத்தில் இந்த கோட்டையை வந்து கம்ப்ளீட்டாக மறுசீரமைச்சு இந்த கோட்டையை வந்து டூரிஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ ஓப்பன் பண்ண இந்த கோட்டை வந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த கோட்டைக்கு வந்து டூரிஸ்ட்டாக விசிட் பண்ணவங்களோட எண்ணிக்கை 2.5 மில்லியன், அதாவது 25 லட்சம் பேர் வந்து இந்த கோட்டைக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே டூரிஸ்ட்டாக அந்த நாட்டுக்கு போனவங்க. அப்படி அந்த நாட்டுக்கு போனவங்க எல்லாருமே கம்பல்சரி கிட்டத்தட்ட 80% ஆஃப் டூரிஸ்ட் வந்து இந்த கோட்டைக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ ஃபேமஸான கோட்டை தான் இந்த எடின்பர்க் கோட்டை. இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய இந்த கோட்டை வந்து ரொம்ப பிரபலமான கோட்டையாக இருக்கிறதுக்கு இந்த கோட்டை சந்திச்ச போர்கள் தான் முக்கியமான காரணம். அதோட இன்னும் முக்கியமான விஷயமா இந்த கோட்டை சந்திச்ச எல்லா போர்களையும் ஜெயிச்சிருக்கு. அதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த காரணத்தினால தான் இந்த கோட்டைக்கு வந்து அதிகமான விசிட் வர்றாங்க. அதோட இந்த கோட்டைக்கு இன்னொரு சிறப்பாக இந்த கோட்டையோட அமைப்பும் இந்த கோட்டை இருக்கக்கூடிய மலையும் ஒரு எரிமலை, அணைஞ்ச எரிமலை அப்படிங்கிறதுனாலையும் அதிகமான டூரிஸ்ட்டை வந்து இந்த கோட்டை வந்து கவருது. ஸோ இப்படிப்பட்ட இந்த கோட்டை பல காலங்களாக பல போர்களை சந்திச்ச இந்த கோட்டையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாபிக் ரெகுலராக வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துச்சு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.